सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। भागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। नैव लक्षयते लोको लोकान् पर्यटतोऽपि यान् यथा सर्वदृशं सर्व आत्मानं ये अस्य हेतवः अधुनापि ते धन्याः साधवो गृहमेधिनः यद्गृहाहि अर्हवर्याम्बु तृणभूमि ईश्वर अवराः व्यालालयद्रुमा वैते अपि अरिक्त अखिलसम्पदः यद्गृहास्तीर्थपादीयपादतीर्थविवर्जिताः स्वागतं वो द्विजश्रेष्ठाः यद्व्रतानि मुमुक्षवः चरन्ति श्रद्धया धीरा बाला एव बृहन्ति च। பிருதுமகாராஜா பார்க்கறதுக்கு சனத்குமாரர்கள் வரா. அந்த சனத்குமாரர்களை சொல்லும் பொழுது ஒரு இடத்துல பவ அக்ரஜான்னு பார்த்தோம். அதுக்கு ஒருத்தர் எனக்கு அழகாக ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தார். சாந்தோக்கிய உபனிஷத்தில் நமக்கு ஸ்கந்தஹா சனத்குமார ஸ்கந்த ஏவ அப்படின்னு சொல்லி சொன்னதுனால ஸ்கந்தன் எப்படி பகவானுக்கே பரமேஸ்வரனுக்கே உபதேசம் பண்ணதுனால அவரை விட பெரியவராக நம்ம கன்சிடர் பண்ணக்கூடும். சுவாமிக்கு நாதன் தானே அவரை சொல்கிறோம். ஸோ அதனால் சுவாமிநாதன்னு எப்படி நம்ம ஸ்கந்தனை சொல்கிறோமோ அதுபோல் இவர்களுக்கும் பவ அக்ரஜன்னு ஒரு இது சொல்லிக்கலாம். ஏன்னா சாந்தோக்கிய உபனிஷத்தில் இவர் தான் ஸ்கந்தன்னு சொன்னதுனால அந்த இடத்துல ஆனால் ஸ்கந்தகாங்கிறதும் விலகாமல் இருப்பதுங்கிற அர்த்தத்துலேயும் சொல்லியிருக்கலாம், இல்லை ஸ்கந்தன் குமாரசுவாமியும் சொல்லலாம். அதனால் சனத்குமாரர்களை குமாரசுவாமின்னு சொல்லி அவருடைய அவதாரமாக சொன்னதுனால பவ அக்ரஜங்கிறது ஃபிட் ஆகும். ரெண்டாவது, முதல்ல மானசபுத்திராவை சிருஷ்டி பண்ணிட்டோ அதுக்கப்புறம் அவள் பிரஜா உற்பத்திக்கு இல்லாத பிரம்மச்சரியத்தை மேற்கொண்டுட்டாங்கிறதுனால குரோதத்தினால ருத்ரனை சிருஷ்டி பண்ணார். ஸோ ரெண்டாவதாக ருத்ரன் வந்ததுனால ருத்ரனுக்கு இன்னொரு பெயர் பவன். அதனால் பவ அக்ரஜன்னு எடுத்துக்கலாம். சிவன்னு திரிமூர்த்திகளில் இருக்கக்கூடிய அந்த சம்ஹாரமூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவன் இல்லாத ருத்ரனாக அந்த ருத்ரனுக்கு அக்ரஜா அப்படிங்கிற மாதிரி சனத்குமாரர்களை எடுத்துக்கலாம் அந்த பவ அக்ரஜங்கிற பதத்திற்கு. அப்படி சனத்குமாரர்களை வரவழைச்சு அவர்களை பார்த்து பேசுகிறார். நைவ லக்ஷயத்தே லோகா லோகான் பர்யட்டதா அப்படி யாரை உலகம் பூரா சுத்தின்னு இருக்கேள் ஆனாலும் உங்களை பார்க்க முடியலை. அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் இந்த ஆத்ம தத்துவத்துக்கே ஹேத்துவாக இருக்கக்கூடியவர்கள். ஆத்ம தத்துவத்தை பற்றி விளக்கக்கூடிய பர்ஃபெக்ட் பர்சன் சனத்குமாரர்கள். சனத் சுஜாத்தியம்னு ஒரு செக்ஷன் மகாபாரதத்தில். அது பரம வேதாந்த நூல். அதுக்கு பல வியாக்கியானங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ யார் தனம் இல்லாதவர்கள் கூட அவர்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு வசத்தியான பூஜ்யர்களான சனத்குமாரர்கள் மாதிரி வந்தான்னா உடனே அவள் பெரிய புண்ணியம் பண்ணவாளாக தான் நம்ம கருதணும். யார் வீட்டுக்கு இவ வரலையோ, யார் வீட்டில் இவர்களுடைய அந்த பாத தீர்த்தமே திருவடி படலையோ அவர்கள் வீடு ஒரு பாம்பு பொந்து மாதிரி இருக்குது. பாம்பு பொந்து இருக்கக்கூடிய ஒரு மரம் மாதிரி இருக்குது அந்த வீடு. எத்தனை செல்வம் இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா எங்கே நமக்கு பூஜ்யர்களை பூஜிக்கலையோ, எங்கே பகவத் சாநித்தியம் இல்லையோ அந்த இடத்துல ஒரு எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத போயிடுறது. இட் இஸ் ஒன்லி அ மணி மேக்கிங் மெஷின் மாதிரி தானே அது ஆறுது. அதனால் உங்களுக்கு ஸ்வாகத்தம் சொல்லி மேலே சொல்கிறார் பிருது. கச்சின்னஹா குஷலம். இப்போது ஸ்வாகத்தம்னு சொல்லி முடிச்சார். அதாவது முந்தின கடைசி ஸ்லோகத்தில் நம்ம முடிக்கும்பொழுது ஸ்வாகத்தம் வஹா த்விஜஸ்ரேஷ்டாக யத்விரதானி முமுக்ஷவஹா சரந்தி ஸ்ரத்தையாதீராக பாலா ஏவ பிருகந்தி ச. குழந்தை பருவத்திலேயே யார் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விரதத்தை மேற்கொண்டு பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டு முமுக்ஷுக்களாக இருந்துட்டு இப்படி இருக்கேளோ உங்களுக்கு ஸ்வாகத்தம். நம்மளுடைய பிரக்கிரியையில் எப்படின்னா முதல்ல ஸ்வாகத்தம்னு சொல்லிட்டோம், வாங்குவோம் எப்படி இருக்கேள் தானே அடுத்தது கேட்போம். அப்போது அவர்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே தன்னை பற்றி இங்கே சொல்லிடுறாராம் பிருது.
எங்கள் குஷலத்தை பற்றி இப்போ கேட்கணுங்கிற அவசியமே இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். உங்களுடைய குஷல பிரச்சனமும் நான் கேட்கணுங்கிறது இல்லை அப்படின்னு 2 ஸ்லோகத்தில் இங்கே வருது. ரெண்டுமே பேரலாக பார்த்துட்டு வரணும். கச்சின்னஹா குஷலம் நாதாஹா இந்திரியார்த்த அர்த்தவேதினாம் வியசனாவாபே ஏதஸ்மின் பதிதானாம் ஸ்வகர்மபிகி அவரவருடைய ஒரு கர்மாக்கள்னால எத்தனையோ நம்ம பூர்வ கர்மாக்கள் செஞ்சுருக்கோம். அந்த பூர்வ கர்மாக்களினுடைய வசத்தினால திருப்பி உழண்டுண்டு இந்த ஒரு ராட்டத்துக்குள்ளேயே நம்ம உட்காந்துட்டுருக்கோம். ஜன்மா புனர்ஜன்மா அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம போயிட்டு இருந்துட்டுருக்கோம். அதனால எங்களுக்கு என்னத்த பெரிய குஷலம் இருக்க போகிறது? கச்சித்து நகா குஷலம், எங்களுக்கு சௌக்கியம் தானா? சௌக்கியம் ஒரு பொருட்டா? இல்லை சௌக்கியங்கிறது இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிறார் தன்னை பற்றி இங்கே. ஸோ ஏதஸ்மின்னு இந்த வியசன அவாப்பே வியசன ஆவாப்பே, அந்த இடத்துல வியசனானி உப்பியந்தே யஸ்மின் இதி தஸ்மின். வியசனாவாப்பே, எந்த ஒரு இடத்தில் வியசனங்கள் துக்கங்கள் அப்படியே உப்பியந்தேன்னா விதைக்கப்படுகின்றனவோ. வபத்தின்னா விதைக்கிறதுன்னு அர்த்தம், விதையை போடுறதுன்னு அர்த்தம், பயிர் செய்யறது. இந்த ஒரு சம்சாரம் எப்படி இருக்குன்னா துக்கங்களை அப்படியே விதைச்சு அது வளர்றதான் இந்த சம்சாரத்தில். அப்பேற்பட்ட சம்சாரம்ங்கிறார். இந்த ஏதஸ்மின் சம்சாரே எதனால் இந்த ஒரு துக்கப்பூர்வகமாக இருக்கக்கூடிய இந்த துக்கம் க்ஷேத்திரம் இல்லையா, அதில் தானே நம்ம போய் க்ஷேத்திரத்தில் தானே ஒரு விதையை விதைப்போம். அந்த மாதிரி ஒரு வயலாட்டம் இருக்குது இது. அந்த வயலில் ஏன் விழுந்தோம் அப்படின்னா ஸ்வகர்மபிகி பதிதானாம், தங்களுடைய கர்மாக்கள்னால இந்த ஒரு துக்கம் நிறைஞ்சு இருக்கக்கூடிய வயலில் விழுந்திருக்கோம், விதைக்கிற இடத்துல விழுந்திருக்கோம். அது மேலும் எப்படி இருக்கோம்னா அதை அட்லீஸ்ட் அதை புரிஞ்சுண்டாவது இந்த இதிலேருந்து வெளியில் வரணும்னு பார்க்கணுமா இல்லையா? அப்படி இல்லை, மறுபடியும் இந்திரிய அர்த்த இந்திரியங்கள், இந்திரியத்தினால அனுபவிக்கப்படுகின்ற பதார்த்தங்கள் விஷயங்கள், அந்த விஷயங்கள் தான் புருஷார்த்தம்னு நினச்சிட்டு வேற நாங்கள் செயல்படுறோம். அதுதானே இங்கே பிரச்சனையே. இப்போ ஸ்வகர்மபிகி கர்மாக்கள் செஞ்சத்தினால விழுந்தாச்சு, ப்ராப்ளம் இல்லை. ஆனால் விழுந்தவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள், அந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் என்ஜாய்மெண்ட்டை பார்த்து திருப்பியும் அதுக்கே போயின்னு இருக்கோம். ஏன்னா அதுதான் பரமபுருஷார்த்தம்னு வேற நினச்சிக்கிறோம். அப்படி இந்திரியார்த்த அர்த்தவேதினாம் நகா கச்சித்து குஷலம். நமக்கு என்ன ஏதாவது கொஞ்சம் குஷலம் இருக்க முடியுமா? இல்லை எங்களுக்கு ஏதாவது குஷலம்ங்கிறத பற்றியே நாங்கள் பேச முடியுமா? ஒரு நன்மைங்கிறத பற்றி பேச முடியுமா? பிகாஸ் அந்த கான்செப்டே இல்லையே எங்களுக்கு. ஸோ இந்திரியார்த்தாக விஷயாக தானேவ அர்த்தம் புருஷார்த்தம் ஏ விதந்தி வேதி தேஷாம். ஸோ இந்திரியத்தினால் அனுபவிக்கின்ற இந்த விஷயங்களையே புருஷார்த்தமாக, அதுதான் ஃபைனல் கோல் ஃபார் மேன் அப்படின்னு அப்படின்னு தீர்மானம் பண்ணி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட மனுஷியர்கள் ஸ்வகர்மபிகி தங்களுடைய கர்மாக்கள்னால வியசன ஆவாப்பே இந்த துயரம் அல்லது துக்கம் அப்படிங்கிற இந்த குழி, ஆவாப்பம்னா குழின்னு எடுத்துக்கலாம். ஆவாப்பம்ங்கிறது லிட்ரலி உப்பியந்தேங்கிறோம். விதையெல்லாம் போடுறதுக்கு நேரம் அப்படியே தூவுறதுங்கிறது ஒன்று. இன்னொன்று குட்டி குட்டி குழியாக போட்டு அதுக்குள்ளே நம்ம விதையை விடுவோமோ இல்லையோ, அந்த மாதிரி இங்கே சொல்கிறார். ஸோ அந்த துக்க குழி ஆன இந்த சம்சாரத்தில் ஸ்வகர்மபிகி பதிதானாம் அவரவருடைய கர்மாக்கள்னால பதிதானாம் விழுந்த எங்களுக்கு சௌக்கியமா அப்படின்னு கேட்கறது உண்டா? கச்சித்து சுகம் அப்படிங்கிற. கச்சின்னஹா குஷலம் நாதாக, ஹே நாதாக, நீங்கள் தான் ப்ரொடெக்ட் பண்ணோங்கிற மாதிரி. நாதன யாரை குறித்து நாங்கள் வேண்டுகிறோமோ, நாதத்தேன அர்த்தியத்தை இத்தியர்த்தா, யாரை குறித்து நம்ம வேண்டுறோமோ பிரார்த்திக்கிறோமோ அவரை தான் நாதன்னு சொல்லுவோம். ஸோ நாதாக இந்திரியார்த்த அர்த்தவேதினாம் வியசனாவாப்பே ஏதஸ்மின் பதிதானாம் ஸ்வகர்மபிகி. இப்போ சரி, அட்லீஸ்ட் ஒன்றை கேட்க முடியாது, இப்போ பதிலுக்கு இவாளை கேட்கலாமோ இல்லையோ. நானும் அபியாகதானாம் குஷலம் பிரிச்சதே லோகே நது ஆத்மனஹா தத்ராக.
இல்லை வந்தவாளன்னா நம்ம குஷலம் விசாரிக்கணும். நான் எப்படி இருக்கேன்னு முதல்லையே சொல்வாளன்னு என்ன சில பேர் அதுக்கெல்லாம் நம்ம போனோம்னா அவள் உடனே வாங்க வாங்க நீங்கள் என்ன இருக்கல, உங்களுக்கு என்ன, நீங்கள் சௌக்கியமாக இருப்பீங்க, எனக்கு தான் பாவம் கஷ்டம்னுட்டு உடனே நம்மளுடைய புராணத்தை ஆரம்பிச்சிருவோம் தெரியுமோ இல்லையோ. உங்களை பற்றி யாருமே கேட்கலையேன்னு போகிறோமா. அது இல்லாத இங்கே வந்து முதல்லையே எங்களை பற்றி கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நாங்களோ இங்கே இந்த சம்சாரத்தில் விழுந்தாச்சு, உங்களை பற்றி கேட்கணும் இல்லையா. சனத்குமாரர்கள் வந்திருக்கா அபியாகதானா, அங்கே அதிதியாக வந்திருக்கிறவர்களை பார்த்து ஒரு குஷல பிரஷ்னம் கேட்கணுமோ இல்லையோ. பவத்சு குஷல பிரஷ்னா ஆத்மாராமேஷு ந இஷ்யத்தே குஷல அகுஷலாக எத்திர ந சந்தி மதிவிருத்தையா. இந்த சுகம் துக்கம்ங்கிற சித்த விருத்தி இருக்கிறவாள்கிட்ட தானே அதை கேட்கணும். ரெண்டுமே கிடையாது உங்கள்கிட்ட என்னத்தை நான் குஷல பிரஷ்னம் கேட்கறது இல்லையா. குஷலம்ங்கிற பாயிண்டே என்னன்னா சுகமாக இருக்கேளாங்கிறது. அஃப்கோர்ஸ் ஆத்மாராமாக நித்தமும் அந்த ஆத்மா ஏவ ஆராமஹா. அந்த ஆராமன்னா வந்து கார்டன் எடுத்துக்கணும், ஒரு உத்தியானம். இங்கே வந்து ஆத்மாதான் உத்தியான ரூபமாக இருக்கு அவர்களுக்கு. அப்பேற்பட்ட உங்களிடத்தில் இல்லைன்னா ஆத்மனாசகா ஆராமஹா விளையாட்டு யாருக்கோ ரமணம் அப்படின்னு கீழே டிப்பணியில் எழுதியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஆத்மனா சக ஆராமஹா ரமணம் ஏஷாந்தே. ஸோ எவர்களுக்கு அந்த ஆத்மாவுடன் கூட எப்பொழுதுமே தளச்சு நிற்கிறாளோ, ஆத்மானந்தத்தில் அந்த சுவாத்மானுபவத்தில் இருந்துருக்கிற உங்களிடத்தில் பவத்சு. ஸோ ஆத்மாராமேஷு பவத்சு குஷல பிரஷ்னஹா சுகமா நலனா நலமறியாவா இதெல்லாம் வந்து ந இஷ்யத்தே, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அதாவது இஷ்யத்தேன்னா இது விரும்பப்பட்டது அல்ல. உங்களிடத்துல போய் அதை வந்து கேட்கணுங்கிறது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது அவசியம் இல்லைங்கிறார். ந இஷ்யத்தேன்னா இட் இஸ் நாட் நெசசரி ஃபார் மீ டு ஆஸ்க். ஏன் எத்திர மதிவிருத்தைய எந்த உங்களிடத்தில், மதி விருத்தையா மதினாலும் சித்தம் புத்தி, இட் ஆல்சோ இட் இஸ் வெரி கண்டிஷனல்ங்கிறோம். இப்போ நம்ம வந்து சைக்கலாஜிக்கல் சுகம் அண்ட் துக்கம் இஸ் சைக்கலாஜிக்கல்ங்கிறோம். அது வந்து நார்மலாக யோசிச்சு பார்த்தோம்னா கூட இந்த விஷயம் நமக்கு சுகம் தர்றதுன்னு எனக்கு எது சுகம்னு தர்றதோ அது வந்து இன்னொருத்தருக்கு சுகத்தை கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது இன்னொருத்தருக்கு சுகமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து எனக்கு சுகமாக இருக்கணுங்கிறது இல்லை, எனக்கு துக்கமாக கூட இருக்கலாம், நியூட்ரலாகவும் இருக்கலாம். ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி சைக்கலாஜிக்கல். ஸோ அந்த சித்தவிருத்தி எப்படி ஒவ்வொரு ஆப்ஜெக்டை பார்க்கறது, ஒவ்வொரு விஷயத்தில் கன்ஃபைன் ஆகிறதுங்கிறத பொறுத்து நமக்கு வந்து நம்மளுடைய தாட் ப்ராசஸ் ஷேப் ஆகுது. அதனால் நம்ம அனுபவிக்கிற சுகதுக்கங்களும் மாறுறது. அப்படி இருக்கிறச்சே இந்த தாட் ப்ராசஸே இல்லைங்கும் பொழுது அவளை என்ன குஷல பிரஷ்னம் கேட்கறது அப்படிங்கிற. குஷல அகுஷலாக மதிவிருத்தையா எத்திர ந சந்தி எங்கு எந்த உங்களிடத்தில் எவர்களிடத்தில் குஷல அகுஷலாக, குஷலம் நன்மை அகுஷலம் தீமை, இவ்விரண்டு எண்ணங்களை கொண்ட ஒரு மதிவிருத்தையாக அந்த சித்தவிருத்தி அந்த எண்ணங்களினுடைய அந்த வேறுபாடு அந்த மாறுதல்கள் இல்லாமல் இருக்கும் எத்திர ந சந்தி எந்த எவர்களிடத்தில் இந்த மதிவிருத்தியே இல்லையோ, இந்த எண்ண வேறுபாடே இல்லையோ, அப்பேற்பட்ட ஆத்மாராமேஷு ஆத்மஸ்வரூபத்தில் தளச்சு நிற்கிறவாள்கிட்ட பவத்சு உங்களிடத்தில் குஷல பிரஷ்னஹா நைஷ்யத்தே. நான் இப்படி கேட்கணுங்கிற அவசியமே இல்லையே. பவத்சு இந்த ரெண்டுமே அந்த கான்ட்ராஸ்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சம்சாரத்தில் விழுந்தவாளை குஷலம்ங்கிறத கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அதுதான் துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்காள் தினம். அதே ஆத்மாராமாஸ்து ஒரு இது உண்டு, ரொம்ப படித்தவாளுக்கும் அக்ஞ சுகமாராத்தியா சுகதரம் ஆராத்தியதே விசேஷஜாம்பர் நீதி சதகத்தில் பர்தரி சொல்லும் பொழுது, இஃப் ஹி இஸ் எ ஃபூல் ரொம்ப ஈஸி அவனுக்கு டீச் பண்ணுறது. ஏன்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, இட் இஸ் அ பிளாங்க் ஸ்லேட் இல்லையா. அதனால அவனுக்கு ரொம்ப ஈஸி. சுகதரம் ஆராத்தியதே விசேஷஜா ரொம்ப இன்டெலிஜென்ட் பர்சனாக இருந்ததுன்னா இட் இஸ் ஈவன் மோர் ஈஸியர் டு டீச் தெம் பிகாஸ் தே நோ எவ்ரி திங். நம்ம ஒத்துன்றணும் அந்த இடத்துல. அதுதான் ஒரே பிரச்சனை. ஈகோ வரலன்னா பிரச்சனையே கிடையாது. நம்மளை விட இன்னும் ஜாஸ்தியாக வாழ்க்கை தெரியுமா, வெரி குட், இட் இஸ் ஈஸியர் டு டீச் தெம். இந்த நட்ட நடுவில் நின்றுட்டு தவிக்கிற வாழ்க்கை தான் ப்ராப்ளமே பார்.
அது பிரம்மா கூட பிரம்மாபி நரம் ந ரஞ்சயத்தையும் அவனை இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதனால இங்கே வந்து எங்களுக்கு நாங்கள் அப்படியே அடிமட்டத்தில் இருக்கிறவா. ஸோ எங்களுக்கு குஷலத்தை பற்றி நீங்கள் கேட்கணுங்கிறது இல்லை, துக்கத்திலேயே உழண்டுன்னு இருக்கிறவா. நீங்களோ சுகத்திலேயே அந்த ஆத்மானந்தத்திலேயே தழைச்சி நிற்கிறவாளுக்கும் அதை பற்றி பேசணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு குஷல பிரஷ்னத்தை தாண்டிடுறார். பவத்சு குஷல பிரஷ்னா ஆத்மாராமேஷு நேஷ்யதே குஷலா குஷலா யத்ர ந சந்தி மதிவிருத்தய ததஹம் கிருத விஸ்ரம்பா சுஹ்ருதः வஹ தபஸ்வினாம் சம்பிருச்சே பவே ஏதஸ்மின் க்ஷேமஹ கேன அஞ்சசா பவேது. அதனால் இப்போது அட்வைஸுக்கு வந்துடுறேங்கிறார். குஷல பிரஷ்னம் பண்ண முடியாது. தது தஸ்மாத் ஆகையினால கிருத விஸ்ரம்பா அகம் ஒரு விஸ்ரம்பகான்னா ஒரு விஸ்வாசம் ஏற்பட்டு ஒரு நம்பிக்கை கொண்டவனாக நான் நண்பர்களாக இருக்கக்கூடிய உங்களை சுஹ்ருதகன்னா நண்பன்னு அதை வந்து ரொம்ப ஒரு இந்த லெவலில் எடுத்துக்கூடாது. ஹீ இஸ் மை ஃப்ரெண்டு அப்படின்னுட்டு இந்த ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கிற ஃப்ரெண்டு கிடையாது, வாட்ஸ்அப் ஃப்ரெண்டு ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு இல்லை. சுஹ்ருதகான்னாலே சுஷ்டு ஹிருதயம்னு அர்த்தம், நல்ல ஹிருதயத்தை கொண்டவர்கள். ஸோ சாதுக்கள், அப்படி சாதுக்களாக இருக்கக்கூடிய உங்களிடத்தில், தபஸ்வியாகவும் இருக்கக்கூடிய உங்களிடத்தில், சாதுங்கிறச்சே நன்னடத்தை மேலும் கைண்ட் ஹார்ட்டட் ஒரு கம்பேஷனோடு இருக்கக்கூடிய மனதை கொண்டவர்கள் பரவாயில்ல. தபஸ்வி யோகிகள் கூட. அப்போ இந்த யோக நிலையும் தெரியும் அவளுக்கு. அப்படிப்பட்டவர்கள் அதே யோக நிலையில் இருக்கிறவா சுஹ்ருதாளாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, சுஹ்ருதாளாக இருக்கிறவா யோக நிலையில் இருப்பாளான்னு தெரியாது. ரெண்டுமே உங்களிடத்துல இருக்குதுன்னு 2 அட்ஜெக்டிவ் போடுறார் சனத்குமாரர்களுக்கு. ஒன்று நல்ல மனம் படைத்தவர்கள், அதனால் நீங்கள் வந்து ஒரு சாதுக்கள் தயையோடு எனக்கு சொல்லணும் எப்படி இந்த உலகத்தில் நான் சீக்கிரமாக ஒரு நன்மையை அடைய முடியும் அப்படிங்கிறத நான் கேட்குறேன். அதுதான் பாயிண்ட் நமக்கு 2வது லைனில். ஸோ சுஹ்ருதா வஹா, நீங்கள் வந்து ஒரு தயையோடு இருக்கிறவர்கள், அதனால் கேட்டால் உடனே சொல்லுவேள். தபஸ்வினாம் விஷயமும் தெரியும், அதனால் தபஸ்விகளாகவும் இருக்கிறதுனால சுஹ்ருதா வஹா யுஷ்மான் உங்களை பாருங்க. கிருத விஸ்வாசா சன்னு கிருத விஸ்ரம்பா அகம் தபஸ்வினாம் சந்தப்தானாம் சுஹ்ருதா வஹ. சந்தப்தானாம்னா தவிக்கின்றல்ல, சந்தப்தங்கிறச்சு நன்கு தவம் செய்தவர்களான நீங்கள். சுஹ்ருதா வஹ நல்ல ஒரு தயையோட கிருபை கூர்ந்தவர்களான உங்களிடத்தில், வஹா யுஷ்மான் உங்களை பிரிச்சே சம்பிரிச்சே நான் கேட்கிறேன். என்ன கேள்வி? அதுதான் அந்த 2வது பார்ட்டு இந்த இருக்கே, இது பூரா வந்து கேள்வி. ஏதஸ்மின் பவே கேன அஞ்சசா க்ஷேமஹா பவேத். இந்த இவ்வுலகத்தில் ஏதஸ்மின் பவே இந்த சம்சாரத்தில், முன்னாடி தான் சம்சாரம் எப்படின்னு சொல்லிட்டு வியசனாவாப்பேன்னர், இந்த துக்கம் பொருந்தின இந்த சம்சாரத்தில் சீக்கிரமாக க்ஷேமஹா சௌக்கியம், க்ஷேமம் இப்போ இது யோகக்ஷேமம் வகாமியகம்னு இருக்கா, அதில் வந்து அப்பிராப்தஸ்ய பிராப்திஹி பிராப்தஸ்ய ரக்ஷணம். நமக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை ரட்சிப்பதுங்கிறது தான் க்ஷேமம். அது நமக்கு இருக்கக்கூடிய விஷயம்ங்கிறது ஆத்மஸ்வரூபம் ஒண்டி தான் எப்பொழுதும் நம்மளோட இருந்துருக்கிற ஒரு விஷயம். அதுதான் நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். அப்போ மோட்சத்தை பற்றின கேள்வி இந்த இடத்துல. க்ஷேமத்துக்குண்டான ஒரு உபாயம் என்ன? அஞ்சசா எது பவேத்து சம்பிரிச்சே. அஞ்சசாங்கிறச்சு உறுதியாகன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா அஞ்சசா சீக்கிரமாகன்னு எடுத்துக்கலாம். இப்போ நிச்சயமாக 2 அர்த்தத்துலேயும் வரும். இந்த இடத்துல நிச்சயமாக எது நமக்கு க்ஷேமத்தை கொடுக்குமோ, நிஷ்டிதம் ப்ரூஹி தன்மேம்பர் நிஸ்ரேயசம் அப்படின்னுட்டு கீதையில் வரும்பொழுது நிஷ்டிதம் ஸ்ரேயகான்னு அதுக்கு அர்த்தம் பண்ணிக்கணும். நிஷ்டிதம்னா எது உறுதியாக நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய வஸ்துன்னு தீர்மானம் பண்ணி இருக்கோ அந்த தீர்மானம் பண்ணின வஸ்துவை எனக்கு சொல்லுன்னு கேட்ட அர்ஜுனன். அதனால தான் மோக்ஷோபதேசம் பண்ணார் பகவான். இல்லைன்னா நீ வந்து வில்ல எடுத்துட்டு சண்டை போடு போகிறோம், இதுதான் உனக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தான்னா அவர் பண்ணியிருப்பான், அது வேற விஷயம். ஆனால் நிஷ்டிதம் ஸ்ரேயகான்னு சொன்னதுனால இவனை ஒரு நிமித்தீகிருத்திய, அவனை நிமித்தமாக வச்சுண்டு அவர் வந்து உலகத்துக்கு ஒரு அனுகிரகம் பண்ணோன்னு தீர்மானம் பண்ணார் பகவான். அதே போல் இங்கேயும் ஏதஸ்மின் பவே இந்த சம்சாரத்தில் கேன எந்த உபாயத்தினால அஞ்சசா நிச்சயமாக க்ஷேமம் பவேத் க்ஷேமஹா பவேத் நன்மை உண்டாகுமோ அதை சம்பிரிச்சே அதை நான் உங்களிடம் கேட்கிறேன்.
ததகம் கிருதவிஸ்ரம். க்ஷேமஹாக்கு டிப்பணியில் பாருங்க, பகவத் பிராப்தி லக்ஷணான்னு போட்டு. ஒரு நிமிஷம். க்ஷேமஹா பகவத் பிராப்தி லக்ஷணா. ஓகே. பகவானுங்கிறது ஆத்மஸ்வரூபம், மோக்ஷம், ரைட்டா? சரி. ஆத்மஸ்வரூபம்னா பகவத் பிராப்தி. டிவோஷனில் பக்தி மார்க்கத்தில் எடுத்துட்டோம்னா பகவானை அடைவதற்கு உண்டான ஒரு விஷயம் எதுவோ அதை எனக்கு சொல்லுங்கோன்னு கேட்டுக்கிறேன். சரி, சூப்பர். ததகம் கிருத விஸ்ரம்பா சுஹ்ருதோவஹ தபஸ்வினாம் சம்பிருச்சே பவ ஏதஸ்மின் பவே ஏதஸ்மின் க்ஷேமஹ கேன அஞ்சசா பவேத். வியக்தம் ஆத்மவதாம் ஆத்மா பகவான் ஆத்மபாவனஹா. இதோட கரெக்டாக அந்த டிப்பணி ஒட்டி வருது பாருங்க. பகவத் பிராப்தி லக்ஷணான்னு சொன்னதுனால அடுத்த ஸ்லோகம் சூப்பராக இருக்குது. வியக்தம் ஆத்மவதாம் ஆத்மா பகவான் ஆத்மபாவனஹா ஸ்வானாம் அனுகிரகாய இமாம் சித்தரூபி சரத்யஜா. அஜன் பிறப்பற்றவனான அந்த பகவத் ஸ்வரூபம், அதாவது பரம்பொருள் அஜஹா. அஜஹா ஸ்ரீமன் நாராயணஹான்னு விடுறார். ஸோ பிறப்பற்ற அந்த பரம்பொருளானவர் பகவான் சித்தரூபி இமாம் ஸ்வானாம் அனுகிரகாய இந்த ஒரு ரூபத்தை மேற்கொண்டு அவர் இங்கே சஞ்சாரம் பண்ணுறார். இந்த உலகத்தில் இமாம் பிருத்திவீம் சரதி, இந்த உலகத்தில் சஞ்சரிக்கிறார். ஸோ அஜஹா இமாம் சரதி. அந்த அஜஹாங்கிறது யாருன்னா பரம்பொருள். அந்த பரம்பொருள் இங்கே சித்தரூபியாக சித்தரூபத்தை மேற்கொண்டு இங்கே சித்தர்கள்ங்கிறது சனத்குமாரர்களை சொல்கிறோம். ஸோ உங்களுடைய ரூபத்தில் பகவானே சஞ்சரிக்கிறதுனால இந்த உலகத்தில் நீங்கள் தான் எனக்கு சொல்கிறதுக்கு ஃபிட்டு பர்சன். ஸோ ஸ்வானாம் அனுகிரகாய, ஸ்வானாம் எங்களைப் போல் இருப்பவர்களுக்கு அனுகிரகாய அனுகிரகம் செய்வதற்காக சித்தரூபத்தை மேற்கொண்டு பகவான் இங்கே சஞ்சாரம் பண்ணுறார். முன்னாடி ஆத்மவதாம் வியக்தம் ஆத்மா ஆத்மவதாம் கர்ச்ச வியக்தம் நிச்சயேன ஆத்மவதாம் ஆத்மா பகவான் ஆத்மபாவனஹா. எந்த பகவானுங்கிறத டிஃபைன் பண்ணுமோ இல்லையோ, அந்த அஜஹா சித்தரூபி பூத்வா இமாம் சரத்தின்னு இருக்கு கடைசி பார்ட்டில். அஜஹா பிறப்பற்றவரான அந்த பரம்பொருள் சித்தரூபி சனத்குமாரர்கள்ங்கிற ஒரு சித்தர்கள் ரூபத்தை எடுத்துக்கொண்டு, பல சித்தர்கள் ரூபத்தில் எத்தனையோ பேர் உங்களுக்கு சித்தர்கள் இங்கே சஞ்சாரம் பண்ணுறா இந்த உலகத்தில் பார்த்தோம்னா. ஹிமாலயாத்து கன்னியாகுமரி வரைக்கும் உங்களுக்கு பல சித்தர்கள் வேறு வேறு ரூபத்தில் இருக்கா. நம்ம தான் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. அது பகவான் தான் அவனுடைய அவனே ஒரு ரூபத்தை எடுத்துண்டு இமாம் இந்த உலகத்தை சரத்தி உலகத்தில் சஞ்சாரம் செய்கிறான், சுற்றி வருகிறான், உலகத்தை சுற்றி வருகிறான், ரைட்டா? அந்த பகவானை நம்ம இப்போ குவாலிஃபை பண்ணுறதுக்கு வியக்தம் நிச்சயமாக ஆத்மவதாம் ஆத்மா ஆத்மவதாம் தீராணாம்ங்கிறார். தீர வீர சூர ஸ்திததீர் முனிருச்சியதே. அந்த ஸ்திரத்துவம் இருக்கக்கூடியவன் தான் தீரன். மனசில் ஒரு ஒரு சமபாவம் யாருக்கு இருக்கோ அவனை தான் தீரன்னு சொல்கிறோம். ஸோ ஆத்மவதாம் தீரனாக இருக்கக்கூடிய, அதாவது ஒரு ஒரு ஆத்ம தத்துவத்தை பற்றி அறிந்தவர்களான, தன்னைத்தானே அறிந்தவர்களான சகல ஜீவராசின்னு சொல்ல முடியாது, ஆத்மவதாம் தீரர்களுக்குள்ள ஆத்மஸ்வரூபமாக விளங்கக்கூடியவன். இல்லைன்னா ஆத்மவதாம்னு இன்னொரு சகல ஜீவராசிகள்னு ஒரு அர்த்தமும் எடுத்துக்கலாம். இங்கே ஸ்ரீதர சுவாமி சொல்கிறதுபடி தீராணாம் ஆத்மா தேஷு ஆத்மத்வேன பிரகாசமானஹா அப்படிங்கிறார். தீராணாமங்கரிச்சு முனிவர்கள்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா யோகிகள் இடத்துல. இப்போ சித்தரூபியாக சனத்குமாரர்களை சொல்கிறதுனால யோகிகளிடத்தில் ஆத்மஸ்வரூபமாக அந்தர்யாமியாக விளங்கக்கூடிய பகவான் அவர் தான் இப்போ சித்த ரூபத்தை மேற்கொண்டு எங்களை மாதிரி இருக்கிறவாளுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக சித்தர்கள் உருவத்தில் வரா அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று, சகல ஜீவராசிகளிடத்திலையும் அந்தராத்மாவாக இருக்கக்கூடியவர், ஆத்மாவை கொண்டது ஆத்மவதாம் அப்படின்னு எடுக்கிறச்சே அந்த ஆத்மாவை கொண்டது இந்த ஜீவன் தேகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூதராசியும் சொல்றது. அந்தந்த பூதராசிகள்லையும் வியக்தம் நிச்சயமாக ஆத்மா ஆத்மத்வேன பிரகாசமானஹ, ஆத்மஸ்வரூபம் சைத்தன்ய ரூபம் இருந்தாலே அந்த இடத்துல பகவான் அந்த அந்த பூதராசியில் இருக்காங்கிறத இங்கே இண்டிகேட் பண்ணுறார். ஜீவன் ஒரு ஒரு
ஒரு சரீரம் எடுத்து ஒரு அவதாரம் எடுத்து அவன் வந்தாச்சுன்னா, ஒரு ஜென்மாவை எடுத்துட்டு வந்தாச்சுன்னா அவனிடத்துல ஆத்மாங்கிற ஒரு சைத்தன்ய ஸ்வரூபம் இருக்கதானே இருக்கு. அப்போ நிச்சயமாக வியக்தமாக தெள்ளத்தெளிவாக அத்தனை ஜீவராசிகள்லையும் ஆத்மஸ்வரூபமாக விளங்கக்கூடியவன் பகவான். ஆத்ம பாவனஹா, ஆத்மானம் பாவயதி பிரகாசயதி, தன்னைத்தானே தெரிவிக்கிறான். நம்ம அந்த சைத்தன்யத்தை ரெக்கக்னைஸ் பண்றோமா இல்லையாங்கிறது நம்ம பிரச்சனை. ஹீ இஸ் ரிவீலிங் ஹிம்செல்ஃப் இன் எவ்ரி இது பீயிங். அதை நமக்கு பார்க்க முடியலை. அதுதான் இங்கே டிஃபரன்ஸு. தன்னைத்தானே விளங்க வைப்பவன் ஆத்ம பாவனகா. இன்னொன்று, நம்ம எப்படி எங்கும் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு பரம்பொருள் தானாக வேணும்னா ஹீ வில் ரிவீல் ஹிம்செல்ஃப். அதுதான் ஆத்ம பாவனகா. அனுபவத்தில் அவனே வந்து வெளிக்காண்பிப்பவன் அப்படிங்கிறதுனால பகவானுக்கு ஆத்ம பாவனகா. அஜகா, பிறப்பற்ற அந்த பரம்பொருள். ஸ்வானாம் அனுகிரகாய, ஸ்வானாம் தனது அடியார்களுக்கு, ஸ்வங்கிறது அவருடைய அடியார்களுக்கு, எங்களை போல இருக்கிறவாளுக்குன்னு எடுத்துக்கிறார். இல்லைன்னா அவருடைய அடியார்களுக்கு, அவருடைய பக்தர்களுக்கு அனுகிரகாய அருள் புரிவதற்காக இமாம் இந்த பூமியில் சித்தரூபி தங்களை போன்ற ஒரு யோகீஸ்வரன் ரூபத்தில் அவர் வந்து சஞ்சாரம் செய்கிறார். சரதி வியக்தம் ஆத்மவதாம் ஆத்மா. பகவான் ஆத்மபாவனஹா ஸ்வானாம் அனுகிரகாய இமாம் சித்தரூபி சரதி அஜஹா. இதோட முடிக்கிறார் பிருது. மைத்ரேய உவாச்ச. ஏன்னா என்ன வேணுங்கிறத கேட்டாச்சு. குசல பிரச்சனம் கேட்கறதுல பிரயோஜனம் இல்லை, அவசியம் இல்லை, அது தேவையில்லை. அதனால் எங்களுக்கு இந்த பகவானை அடைவதற்கு என்ன ஒரு க்ஷேமம் உண்டோ அதை எங்களுக்கு சொல்லுங்கோன்னு கேட்டுட்டார். ஸோ பிருத்தோஹோ தத் சூக்தம் ஆகர்ணிய சாரம் சுஷ்டு மிதம் மது ஸ்மயமான இவ பிரீத்தியா குமாரஹா பிரத்யுவாச்சா. பியூட்டிஃபுல்லாக இருக்கு. சூக்தம், அந்த பிருத்துவனுடைய தது சூக்தம், அழகாக சொல்லப்பட்டது. சூக்தம் நன்கு உக்தம், சோபனம் வச்சனம். ஸோ ரொம்ப அழகான வார்த்தைகள். சாரம், நியாயம். சாரம்ங்கிறச்சு எசன்ஸாக இருக்குது ஒன்று, ப்ளஸ் தர்ம ரூபமாக தர்மபூர்வகமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள். சுஷ்டு, சுஷ்டுங்கிறச்சே கம்பீரார்த்தம். அந்த க்ஷேமகாங்கிற ஒரு பதத்திற்கு நம்ம வந்து நன்மைன்னு டிரான்ஸ்லேட் பண்ணிப்போம். ஆனால் அது எவ்வளவு தூரம் அதை எடுத்துக்கிறது பாருங்க. ஆத்மஸ்வரூபத்தை அடைவதற்கு வரையில் பகவத் பிராப்தி லக்ஷணகாங்கிறார். அது வரையில் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அவ்வளவு கம்பீரமான வார்த்தைகள் அதில் இருக்குது. அர்த்தங்கள் பொருந்தின ஒரு வார்த்தை. ஸோ சுஷ்டு. மிதம், மிதம்னா அல்பாட்சரம், எவ்வளவு தேவையோ அவ்வளவு சொல்கிறது, அனாவசிய வளவளா கிடையாதுங்க. அதுக்கப்புறம் மது, கேட்கறதுக்கும் அழகாக இருந்தது அந்த வார்த்தைகள். அவர் சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு இனிமையான வார்த்தைகள். சோபனமான வச்சனம் ப்ளஸ் ஸ்ரோத்ர பிரியம். அதுதாங்க சு உக்தம் கர்ச்சு. த வே ஹி கன்வேட் இட் வாஸ் குட். சொல்கிற அதே வார்த்தையை ரெண்டு பேர் வேறு வேறு ஆட்டிடியூடோடு சொல்லும் பொழுது எப்படி மாறுறதுங்கிறது நமக்கு தெரியுமா இல்லையா? மனசில் அந்த ஒரு ஆட்டிடியூட் நன்னா இருக்கிறதுனால வெளியில் வர வார்த்தைகளும் அழகாக பொலிவோடு இருக்குது. அதனால் சூக்தம். வெரஸ் மதுங்கிறது காதுக்கு இனிமையாகவும் இருக்குது. பிருத்தோஹோ தத் சூக்தம் சாரம் சுஷ்டு மிதம் மது ஆகர்ணிய கேட்டுட்டு குமாரஹா சனத்குமாரர் ஸ்மயமானஹா இவ. ஸ்மயமானஹா இவன்னா முக பிரசத்தியா ஸ்மயமான இவ பிரதீயமானஹா. சிரிக்கல்ல, புஞ்சிரிப்போடு இருக்கிறா போல இருந்தாருங்கிறார். அதாவது இட் வாஸ் ஆஸ் இஃப் புன்முறுவல் கொண்டவர் போலுங்கிறார். அது முகமே அத்தனை பிரசன்னமாக இருந்தது. பிரீத்தியினால் முகம் பிரசன்னமாக இருந்தது. சொல்ல போகிற விஷயம் கம்பீர விஷயங்கிறதுனால சிரிச்சா நம்ம ஒருவேளை இவனை ஏளனம் பண்ணுறோமோன்னு நினச்சுன்ற போகிறேன்னுட்டும் முகம் அலர்ச்சியுடன் அது சிரிப்பது, ஒரு புஞ்சிரிப்பை கொண்டவர் போல் இருந்தார். ஸோ குமாரஹா பிரீத்தியா சந்தோஷத்துடன், ஸ்மயமானஹா இவ புஞ்சிரிப்புடன் இருப்பவர் போல் பிரத்யுவாச்ச. சில பேருக்கு வந்து சிரிப்பு இல்லாட்டா கூட உள்ளே இருக்கக்கூடிய பாவனை அந்த பேச்சில் தெரிஞ்சிடும். அதனால் அது வந்து ஒரு முகமலர்ச்சியோடு பேசும் பொழுது வார்த்தைகளும் இனிமையாக வரும். அதை சொல்கிறேன். பிருத்தோஸ்தத் சூக்தம் ஆகர்ணியா சாரம் சுஷ்டு மிதம் மது ஸ்மயமான இவ பிரீத்தியா குமாரஹா பிரத்யுவாச்ச பதில் கூறினார். சனத்குமார உவாச்ச.
சாது பிருஷ்டம் மகாராஜ சர்வபூத ஹிதாத்மனா பவதா விதுஷாச்சாபி சாதூனாம் மதிரீதிரிஷி. சுஷ்டு பிருஷ்டம். ஸோ நன்கு கேட்கப்பட்டது, அதாவது சுஷ்டு பிருஷ்டம். ஹே மகாராஜ, அரசனே, சாது பிருஷ்டம், அழகா சொன்னேன், கேட்டு. விதுஷா சர்வபூத ஹிதாத்மனா பவதா. பிருத்துவுக்கு இங்கே அட்ஜெக்டிவ். நீ கரெக்டாக கேட்ட, சரியா கேட்ட. என்ன கேட்டதுன்னா விதுஷா, அறிவாளி நீ. விதுஷா துவயா பவதா சர்வபூத ஹிதாத்மனா, அத்தனை பூதராசிகளுக்கும் ஹிதத்தை மனசில் வச்சுண்டு நீ கேட்குற. அதனால தான் இப்பேற்பட்ட ஒரு கேள்வியே கேட்க முடியும். எனக்கு வந்து ஒரு 4 கூட என்னுடைய நான் பேங்க் பேலன்ஸில் ஒரு 2 0 எக்ஸ்ட்ரா போடேன்னு கேட்கலையே. அதுன்னா வந்து பர்சனல் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுறதோ இல்லையோ. இங்கே வந்து சர்வபூத ஹித ஆத்மா. உன்னுடைய மனசு எப்படி இருக்குன்னா, ஆத்மா இந்த இடத்துல மனசு. அந்த மனசானது சகல பூதராசிகளுக்கும் ஹிதத்தை விரும்பக்கூடிய ஒரு மனதை கொண்டவனாக நீ இருக்காய். அதனால் ப்ளஸ் யூ ஆர் ஆல்சோ இன்டெலிஜென்ட். விதுஷா, அறிவாளியாகவும் இருக்க. அப்பேற்பட்ட பவதா, உன்னால் பிருஷ்டம் கேட்கப்பட்டது சாது, அது நல்ல விஷயம்தான் கேட்டிருக்க. சாது நாம் மதிஹி சாப்பி ஈத்ரிஷி, நல்லவர்களுடைய மனசுங்கிறது இப்படி தானே இருக்கும். அதனால நீ அப்படி கேட்டிருக்க. அது இந்த சாதுனாம் மதிர் ஈத்ரிஷிங்கிறது அர்த்தாந்தர நியாச அலங்காரம், அதாவது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் மாதிரி. அது நீ அழகாக கேட்ட. பொதுவாகவே சாதுக்களினுடைய ஒரு மனசுங்கிறது இப்படி தானே இருக்கும் அப்படின்னு அதை ஜஸ்டிஃபை பண்ணுறார். நீ சாது ஆகையினால. சங்கம கலு சாதூனாம் உபயேஷாம் ச சம்மதா யத் சம்பாஷண சம்பிரஷ்னஹா சர்வேஷாம் விதனோதிஷம். இந்த மாதிரி ஒரு சாதுக்கள் சேரும் பொழுது ஒருத்தர் கேள்வி கேட்க இன்னொருத்தர் பதில் சொல்ல, அந்த கான்வர்சேஷன் எப்படின்னா, அவ 2 பேருக்கும் மாத்திரம் அது வந்து உபயோகம்ங்கிறது கிடையாது, உலகத்தில் அத்தனை பேருக்கும் அது வந்து நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த மைத்ரேயர் விதுரர் சம்வாதமே மைத்ரேயருக்கு தெரியாதது கிடையாது, விதுரருக்கு தெரிய வேணுங்கிற அவசியமும் கிடையாது. அவர் சாட்சாத் தர்மபுத்திரனுடைய அவதாரம். இப்போ இந்த கான்வர்சேஷன் யாருக்கு ஹெல்ப் ஆகுது? நமக்கு தானே. அதை சொல்கிறேன் இல்லையா? ஸோ சாதுனாம் சங்கமஹா, சாதுக்களினுடைய அந்த சேர்க்கைங்கிறது, சாதுனாம் சங்கமஹா, அவ 2 பேரும் சேருவதுங்கிறது உபயேஷாம் சம்மத கலு, 2 பேருக்குமே. உபயேஷாம்ங்கிறச்சு வக்திருணாம். ஸோ ஸ்வயமபி பிருத்தோஹோ சங்கமம் அபிநந்ததி. தான் இப்போ பிருத்துவோட சேர்ந்த இந்த விஷயமுங்கிறது எவ்வளோ வசதியானதுங்கிறது சனத்குமாரரே முதல்ல சொல்கிறார். முதல்ல கேள்வியை கேட்டவாளை ப்ரைஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட் கிளாஸ் கொஸ்டின், நோபடி ஹஸ் ஆஸ்க்ட் மீ திஸ் கொஸ்டின் பிஃபோர் சொல்லிடணும். இப்போ என்ன, இப்போ வச்சனே கா தரித்திரதா, நன்னா தான் வந்து ப்ரைஸ் பண்ணுவோமே இல்லையா? அது முதல்ல சொல்லிட்டு அடுத்தது வந்து உபயேஷாம். இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் பொது நலம், அதுக்கு சொல்கிறார். உபயேஷாம் வக்திருணாம் ஸ்ரோத்ருணாம் ச, 2 பேருக்குமே சம்மதா, இது வந்து ஒரு ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா அவர் கேட்க அந்த கேள்வி எனக்கும் வந்து பிடிச்சிருக்கணும் ஆன்சர் பண்ணுறதுக்கு. அப்போ தானே ஆன்சர் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ரீக்குவன்சி சரியாக செட் ஆகும். அவள் வேற ஏதோ கேள்வி கேட்க, வேற ஏதோ ஒரு ரூட்டில் டான்ஜென்ஷியலாக கேள்வி கேட்க, இவருக்கு வந்து பதில் சொல்கிறதுக்கும் இஷ்டமில்லாத இருந்ததுன்னா ஒட்டி வராது. அந்த கான்வர்சேஷனும் ஒரு பொலிவோடு இருக்காது. இஃப் த கான்வர்சேஷன் ஹேஸ் டு ரிசல்ட் இன் உங்களுக்கு உலக நன்மைக்காக அங்கே இருக்கணும்னா கேள்வி கேட்குறவனும் அந்த ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கணும், இவனுக்கும் அந்த கண்ணோட்டத்தில் அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகணும். அப்போ தான் அந்த ரிசல்டன்ட் கான்வர்சேஷன் நல்லா இருக்குங்கிறார். ஸோ சாதுனாம் சங்கமஹாங்கிறது எப்படின்னா, சாதுக்களினுடைய சேர்க்கைங்கிறது உபயேஷாம் சம்மதம், கேட்பவனுக்கும் சரி கேள்வி பேசுபவனுக்கும் சரி 2 பேருக்கும் ஒப்புக்கொள்கிற விஷயமாக முடிகிறது. எது, எந்த ஒரு இடத்துல சம்பாஷண இல்லைன்னா எது சம்பாஷண சம்பிரஷ்னகாங்கிறச்சு இதை வந்து ஒரே பதமாக எடுத்துட்டுருங்க. அப்போ ஏஷாம் எவர்களினுடைய அந்த உபயேஷாம் இல்லையா, வக்தா ஸ்ரோதா பேசுபவன் கேட்பவன் 2 பேருனுடைய சம்பாஷண பேசுவது, சம்பிரஷ்ன கேள்வி கேட்பது, இது 2மே சர்வேஷாம் ஷம் விதனோதி, சர்வேஷாம் எல்லோருக்குமே ஷம் நன்மையை விதனோதி வளர்க்கிறது, அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறது. சங்கம கலு சாதூனாம் உபயேஷாம் ச சம்மதா யத் சம்பாஷண சம்பிரஷ்னஹ, நல்லா இருந்தது. சர்வேஷாம் விதனோதிஷம்,
எல்லாருக்கும் நன்மைக்காக இருக்குது அந்த கான்வர்சேஷன். அஸ்தியேவ ராஜன் பவதோ மதுத்விஷா பாதாரவிந்தஸ்ய குணானுவாதனே ரதிர் துராபா விதுனோதி நைஷ்டிகி காமம் கஷாயம் மலம் அந்தராத்மனः ததேவம் சங்கமம் பிரஷ்னம் ச அபிநந்திய. இந்த மாதிரி நம்ம சேர்க்கை அண்ட் அவர் ரெண்டு பேர் அவர் கேட்ட கேள்வியையும் அவர் அபிநந்திய அதை போற்றி அனுவாத முகேனைவ மோட்ச சாதனம் உபதிஷதி. அனுவாத முகேனைவன்னா அதாவது பகவானை பற்றி தானே அவர் சொன்னார். அதனால அந்த பகவானுடைய ஒரு வார்த்தைகளை புகழ நம்ம திரும்பி சொல்கிறதுனால எப்படி நமக்கு நன்மை உண்டாகும், நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த கல்மஷம் போகும் அப்படிங்கிறத மறுபடியும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார் இங்கே சனத்குமாரர். ஹே ராஜன், அஸ்தியேவ பவதா மதுத்விஷா பாதாரவிந்தஸ்ய குணானுவாதனே ரதிஹி. உங்களுக்கு உனக்கு இந்த மாதிரி பகவானுடைய ஒரு குணங்களை அனுவாதனே அதை புகழ்வதில் உனக்கு ஒரு அலாதி பிரியம் இருக்குங்கிறார். துராபா ரதிஹி வர்த்ததேங்கிறார். அந்த துராபா ரதிஹின்னா மற்றவர்களுக்கெல்லாம் ஈஸியாக இந்த மாதிரி ஒரு ரதி ஒரு ஆசைங்கிறது ஏற்பட்டுறாது. அந்த பகவானுடைய குணாதிசயங்களை வர்ணிக்கணுங்கிறதுல. அது மாத்திரமில்லை, மதுத்விஷா மது என்ற அரக்கனுடைய எதிரி பகவான். ஸோ மது கைடபாளுடைய கொன்னவர் விஷ்ணு தானே, அதனால் மதுத்விஷாங்கிறச்சு பகவான் விஷ்ணுவனுடைய பாதாரவிந்தஸ்ய திருவடித்தாமரையனுடைய குண அனுவாதனே குணங்களை மறுபடியும் சொல்கிறதுக்கு. ஸோ குணானாம் அனுவாதனேங்கிறச்சு பிரஷ்னத்வாரேண அனுவாத பிரவர்த்தனே ஸ்ரவணா. ஸோ அந்த ஸ்ரவணே இத்தியர்த்தா. ஸோ அந்த நீ கேள்வி கேட்டு நான் திருப்பியும் பகவானுடைய திருவடித்தாமரையினுடைய மகிமையை பற்றி நான் சொல்லும் பொழுது மறுபடியும் சொல்லும் பொழுது அதை கேட்கறதுல உனக்கு பெரிய ஒரு பிரீத்தி இருக்கு போல இருக்கே. பவதா துராபா ரதிஹி வர்த்ததே. குண அனுவாதனே குணத்தை புகழ்ந்து அதை மறுபடியும் புகழ்வோரை கேட்பதில் உனக்கு துராபா பிரீத்திஹி பிறருக்கு எட்டாத ஒரு பிரீத்தி உன்னிடத்தில் இருக்கு. அந்த ஆவல் அஸ்தியேவ இருக்கதான் இருக்கு. அதை அக்னாலேஜ் பண்ணிக்கிறார். பவதா துராபா பிரீத்திஹி அஸ்தி. இது அடுத்த சென்டென்ஸு. காமம் நைஷ்டிகி மலம் அந்தராத்மனः மலம் கஷாயம் மலம் விதுனோதி. இந்த நைஷ்டிகி இந்த ஆவல்ங்கிறது நிலையான ஒரு ஆவல். அது நிலை பெற்று இருந்ததுன்னா நிஷ்டான்னாலே ஒரு ஃபேர்ம்லி எஸ்டாப்ளிஷ்டாக இருந்ததுன்னா அந்த நைஷ்டிகிங்கிறது இந்த ரதிக்கு தான் அட்ஜெக்டிவாக போகிறது. ரதிங்கிறதும் ஸ்திரீலிங்க பதம், நைஷ்டிகிங்கிறதும் ஸ்திரீலிங்க பதமாக இருக்குது. அதனால் அதோட கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த ஒரு நிலை பெற்று இருக்கக்கூடிய இந்த ரதி ஆசையானது ஆத்மனஹா மனசில் இருக்கக்கூடிய அந்தராத்மனஹா இல்லைன்னா ஆத்மனஹா மனசில் அந்தஸ்தம் காமம். சில சமயம் வெளியில் நம்மளுடைய காமத்தை சொல்லுவோம், சில சமயம் நமக்கே அறியாத நமக்கு உள்ளூர சில டிசையர்ஸ் நமக்கு தெரியாதையே சிலது போய் உள்ள புதஞ்சிருக்கலாம் சில டிசையர்ஸ். அந்த ஒரு அழுக்க கூட போக்க வல்லமை கொண்டது இந்த பகவத் ரூபமான ஒரு ஆசைங்கிறது. பகவானுடைய குணங்களை கேட்கணும், அதை சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஒரு பிரீத்தி இருக்கு இல்லையா, அந்த ருச்சி இருக்கே, அந்த ருச்சி என்ன பண்ணுன்னா நமக்கு தெரியாத. ஏன்னா அந்தராத்மனஹா மலம்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தராத்மாவனுடைய அழுக்குன்னு எடுத்துன்றதை விட ஸ்ரீதர சுவாமி சொல்லியிருக்கிறது இன்னும் அழகாக இருக்குது. ஆத்மனஹா மனசில் அந்தகன்னு உள்ளுக்குள் இருக்கக்கூடிய உள் மனசில் இருக்கிறதுன்னு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். பட் அதை விட அந்தகன அந்தஸ்தம் உள்ள அப்படியே புதஞ்சு இருக்கக்கூடியங்கிற அர்த்தம் வந்துடுறது. அப்படிப்பட்ட காமாத்மகம் மலம், காமம் கஷாயம் மலம். அந்த கஷாயம்ங்கிறது தாத்து ராகவத்து அனிவர்த்தியம். அங்கே கஷாயம்னாலே ஒரு டை. இப்போ இந்த காஷாய வஸ்திரம்ங்கிறோம் இல்லையா, அதாவது அதை வல்கலத்தில் பார்க் கார்மெண்ட்ஸ்லலாம் எப்படின்னா நீங்கள் என்ன அதை ஈரம் பண்ணி எடுத்துட்டு வந்தாலும் எத்தனை தரம் பண்ணாலும் அதுலேருந்து சாயம் கொட்டின்ண்டே இருக்கும். ஏன்னா அது நேச்சுரல் டை, அந்த மர உரியில் இருக்கக்கூடிய நேச்சுரல் டை. அது நம்ம நினைக்க அது இட் வில் நாட் ஸ்டாப் ஒன் டே. இந்த உப்பு போட்டு நிறுத்த அதெல்லாம் சரிப்பட்டு. அந்த காஷாய வஸ்திரத்துக்கு எப்படின்னா அது அந்த ராகம் அத்தனை இதுவாக ஒட்டின்னு இருக்கு.
அதுதான் சொல்கிறேன். தாத்துராகவத்து இந்த மினரல்ஸ் போட்டு நம்ம கெமிக்கல் டை போட்டு அதை ஒட்டி வச்சுட்டோம்னா அதை எப்படி எடுக்க முடியாதோ, இது வெரி டிஃபிகல்ட்டு. நீங்கள் ப்ளீச் போட்டு எடுத்தால் கூட ஒரு திட்டாக தான் வருமே தவிர ஃபுல்லாக அந்த கலரை வந்து எடுக்கிறதுங்கிறது இட் இஸ் நியர் டு இம்பாசிபிள். முடியாதுங்கிறது இல்லை, அதை எடுக்கிறது எப்படின்னா பகவானுடைய ஒரு புகழை கேட்பதுங்கிறது மூலியமாக அந்த மலம் துனோதி. ஸோ அந்த காமம்ங்கிறது உள் மனசில் போய் அதான் சொன்னேன் புதஞ்சு இருக்கிறதுங்கிற நமக்கே தெரியும். நமக்கு தெரிஞ்சதுனாலாவது we can make an effort to remove it. அது போய் உள்ளே புதஞ்சிருக்குன்னா அந்த காமம் கஷாயம் தாத்துராகம் போல ஒரு கெமிக்கல் டை போல அது போய் உக்காந்துருக்கு. அப்படி அந்த மலம் அந்த அழுக்கை விதுனோதி அப்படியே ஒரு துனோத்தினாலே இந்த துனோத்து துவந்தம்னு விளக்குறதுன்னு அர்த்தம். ரொம்ப சுலபமாக அப்படி விளக்கிடுறது. எப்படி சூரியன் வந்த உடனே அப்படியே இருட்டு விலகிறதோ ஒரு அனாயாசமாக நமக்கு ஒரு ஃபீலிங் இல்லை அந்த இடத்துல. துனோத்து துவந்தம்ன ஸ்துலித்த தலிதேந்தீவரவனம்ங்கிறோம். அம்பாளுடைய முகம் வந்து நம்மளுடைய அஜ்ஞானத்தை அப்படியே விளக்கிடணுமா அப்படின்னு கேட்டுக்கிறோம் சௌந்தர்யலஹரியில். விதுனோதி அஸ்தேவ ராஜன் பவதோ மதுத்விஷா பாதாரவிந்தஸ்ய குணானுவாதனே ரதிர்துராபா விதுனோதி நைஷ்டிகி காமம் கஷாயம் மலம் அந்தராத்மனः. ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே संविततं नृसिंहम् अहं भजे. சூப்பர் சூப்பர் பகினி. கொஞ்சம் தொண்டையே பார்த்துங்க. ரொம்ப அழகா இருந்தது. Thank you so much. பாப்போம். நல்ல வார்த்தை.